உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பலன் என்று இந்த காலகட்டத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடாக குரு மே மாதத்துக்கு மேலே பயிற்சி, அதாவது பாதகாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் பயிற்சியாகி உங்கள் ராசியை விட்டு 2ஆம் இடம் பொருளாதார நிலைக்கு போகிறாரு. அடுத்து இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா 6/3/2026 அன்று பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார். அதாவது அஷ்டமாதிபதி பாக்கியாதிபதி, உங்களுக்கு அஷ்டத்துக்கும் பாக்கியத்துக்கும் அதிபதி அவர் தான் சனி பகவான். அவர் போய் 10க்கு போகிறாருங்க. 10ஆம் இடம் எது? தொழில்ஸ்தானம், ஜீவனஸ்தானம். 10ல் ஏதோ ஒரு கிரகமாச்சு இருக்க வேண்டும். அப்போ 10ல் ஒரு கிரகம் போய் சனி பகவானே 10க்கு, ஜீவனத்துக்கு அதிபதியே சனி பகவான் 10க்கு போகிறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி, இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு, ரிஷபராசின்ட்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் என்று சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ ஏதாவது ஒரு சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஒரு ஆசை உங்களுக்கு, ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம வேர்வை சிந்தி உழைச்சிக்கிட்டே இருக்கிறோமே, சொந்தமாக ஒரு தொழில் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மேலோங்கும். அப்போ நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சொந்தமாக ஒரு தொழில் செய்யக்கூடிய அந்த நிலைப்பாடு ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் பெருசாக முதலீடு செய்ய வேண்டாங்க. சனிங்கிறது சிறுக கட்டி பெருக வாழ்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டை சிறுக கட்டி பெருக வாழ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிறு தொழிலாக செஞ்சிங்கன்னா அதில் முன்னேற்றம் கொடுக்கும். பெரிய தொழிலாக ஆரம்பித்து அதில் நஷ்டத்தை ஏற்படுத்திக்க வேண்டாங்க. ஏன்னா குரு பகவானும் தொழில்ஸ்தானாதிபதி உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை பார்க்க போகிறாரு. அது ஒரு சிறப்பு. தனஸ்தானத்துலேருந்து பொருளாதார நிலையிலேருந்து பார்க்குறாரு. அப்போ ஏதாவது முதலீடு போட்டு ஒரு தொழில் செய்யலாங்கிற ஒரு ஆசையெல்லாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு மேலோங்கி இருக்கும்னு வச்சுங்களேன். அப்போ முதலீடை கரெக்டாக போடுங்க, அதிகம் போட்டுறாதீங்க. அதாவது சிறு தொழிலாக செஞ்சீங்கன்னா அது மிக மிக ஒரு சிறப்பை தரும். பெருசாக தொழில் செய்ய வேண்டாங்க. ஏன்னா சனி பகவான் பெருசாக ஆசைப்பட மாட்டார். சின்ன சின்ன தொழிலாக செஞ்சு ஒரு டெவலப் ஆகக்கூடிய தன்மை தான் சனி பகவானுக்கு உண்டு. அதனால் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானுக்குனால தொழில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் சுபகிரகம் ஆகிய வரக்கூடிய தனாதிபதியும் 7ஆம் அதிபதி கலசரஸ்தானாதிபதியும் உச்சம் பெற்று 2ஆம் இடத்துல இருக்க போகிறார். இந்த ஆண்டு ஃபுல்லாகவே இருக்க போகிறாரு. உச்சம் பெற போகிறாரு. பாதகாதிபதி 2ல் உச்சம் பெறும்போது நம்ம இதில் வாக்கு விஷயத்தில் கரெக்டாக பேசணும். ஏன்னா குரு என்றால் வாக்கு ஸ்தானத்தில் இருக்கும்போது நம்ம யாருக்கு வாக்கு கொடுக்கக்கூடாது, வாக்குறுதி கொடுக்கக்கூடாது, யாருக்கு ஜாமீன் கையெழுத்து இந்த காலகட்டத்தில் போட்டுற வேண்டாங்க. ஏன்னா குரு நாணயத்துக்கு உண்டான கிரகம். அவர் சொன்ன சொல்ல காப்பாற்றாமல் இருக்க மாட்டார். அவங்க வாங்கிட்டு போனால் கூட நீங்கள் கொடுத்தாகணுங்கிற ஒரு நிலைப்பாடு ஏற்படுத்திடும். அதனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு பாக்கியத்தில் கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யுது. அதாவது சூரிய பகவான் பாக்கியத்தில் இருக்கார், முயற்சிக்கு உண்டான கிரகம். செவ்வாய் பகவான் பாக்கியத்தில் இருக்கார், லக்னாதிபதியை போய் பாக்கியத்தில் இருக்கார், ராகுவும் பாக்கியத்தில் இருக்கார். 4 கிரகங்கள் பாக்கியத்தில் சஞ்சாரம் செய்கிறது. அதனால் பாக்கியங்கள் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கிறது.